ஹலோ மக்களே! எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாட்டோட ஒரு குட்டி மாவட்டம் தென்காசி. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தென்காசி மாவட்டம் அப்படின்னாவே நம்ம கண்ணு முன்னாடி என்ன வரும்? குற்றால அருவி, பசுமை, நெல் வயல்கள், சுற்றி இயற்கை காட்சிகள், தண்ணி, நல்ல ஆறு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அது இல்லாமல் அந்த தென்காசி ஃபிலிம், நெப்போலியன் சரத்குமார் இந்த ஒரு படம் அது ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். பட் இதோட இமேஜே இப்போ வந்து மாற்றப்போகுது. எப்படி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, விவசாயம், சுற்றுலா, டூர் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இதோட இமேஜ் வந்து இப்போ வேறு லெவலில் மாறிட்டு வருது. என்னென்னா டிஜிட்டல் உலகத்தில் இது வந்துட்டு இப்போ ரொம்பவே ஃபேமஸாக வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் வந்து இப்போ அங்கே வந்து ரொம்பவே பிரபலமாயிட்டு வருது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தன் ஐயாசாமி. இந்த ஆனந்தன் ஐயாசாமி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இன்டெல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதை ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ அவங்க சொந்த ஊரான தென்காசி மாவட்டத்திலேயே தென்காசி செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு தொழிற்சாலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அங்கே வில்லேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நல்லாவே வேலைவாய்ப்பு வந்துட்டுருக்கு. இந்த செமிகண்டக்டர் சிப் பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, ஒரு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல், அப்புறம் ஆட்டோமொபைல், அப்புறம் மெடிக்கல் ரிலேட்டட் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறையாவே இந்த செமிகண்டக்டர் சிப் வந்து தேவைப்படுது. இந்த செமிகண்டக்டர் சிப்பில் வந்துட்டு என்ன 2 விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று அதை டிசைன் உருவாக்கணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சிப்பை வந்து தயாரிக்கணும். இப்போ அந்த சிப்பை தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும், இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தேவைப்படுது, நிறைய ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க, நிறைய பிளேஸ் தேவைப்படுது சிப் தயாரிக்கிறதுக்கு. இதே அந்த டிசைன் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்ல. ஜஸ்ட் அந்த நாலேஜ் வேணும், அதே மாதிரி வந்துட்டு இன்ஜினியர்ஸ் வேணும், ஜாப் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு பீப்புள் ஒரு கொஞ்சம் பேர் வேணும். மற்றபடி நாலேஜ் தான் இதுக்கு மெயினாக தேவைப்படுது. மற்றபடி இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ அதனால இவங்க டிசைன் பேஸ் பண்ணி டிசைன் மட்டும் உருவாக்குறதுக்காக வந்து தொழிற்சாலை வந்துட்டு இப்போ தென்காசியில் வந்து வச்சுருக்காங்க. இவங்க டிசைன் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட், அந்த சிப் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்க ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவங்க சிப் தயாரிக்கலாம். அப்படி இல்லைனா வெளிநாட்டுக்கு கூட அவங்க வந்துட்டு இந்த டிசைன் வந்து அனுப்புவாங்க. ஸோ இதுதான் இந்த ஜாப் தான் அங்கே வந்து போயிட்டுருக்கு இப்போது. இதுக்கு இன்னும் பக்கா உறுதுணையாக யார் இருக்காங்கன்னா, இந்த ஜோகோ நிறுவனத்தில் ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிறவர் தான் நிறுவனர். அவர் பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ஐடி ஜாப் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி சிட்டி சைடு சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்துட்டு ஐடி ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். அங்கே தான் ஐடி மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க. வில்லேஜில் வந்து இதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் எல்லோரும் மேக்ஸிமம் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இந்த ஸ்ரீதர் வேம்பு ஜோகோ நிறுவனர் பார்த்திங்கன்னா 2011 மத்தளபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஜஸ்ட் ஒரு 6 மெம்பரை மட்டும் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஐடி ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் இப்போ பார்த்திங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்துட்டு அங்கே ஜாபில் இருக்காங்க. ஸோ சுற்றி இருக்க அந்த கிராமப்புற மக்களுக்கு வந்துட்டு நிறையவே வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் இருக்கவங்கள வந்துட்டு அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணல. அங்கேயே இருக்க வில்லேஜ் மக்கள், வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே பார்த்திங்கன்னா யாருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அந்த மாதிரி சொல்லி அவங்க நிறைய இது பண்ணி அவங்களுக்கு தான் வந்துட்டு இதில் நிறையவே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, ஐடி ஃபீல்டு அப்படின்னாலே வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கிராமப்புறத்துலேயும் வந்துட்டு இந்த டெக் பார்க் இந்த மாதிரிலாம் வந்துட்டு உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இதில் நல்லா தெளிவாகவே தெரியுது. அது இல்லாமல் அது நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த தொழிற்சாலை வந்துட்டு இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வரனால நிறைய பேர் சிட்டியில் இருக்கவங்களே வந்துட்டு இப்போ தென்காசிக்கு வரத்துக்காக வந்துட்டுருக்காங்க. கிராமத்தை நோக்கி இப்போ வந்துட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்த அந்த தென்காசி மாவட்டம் பார்த்திங்கன்னா இப்போ சிலிக்கான் தொழிற்சாலை நல்லா வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் இப்போ அது நிறைய வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டு இப்போ அதிகமாக ஆகிட்டுருக்கு. ஸோ விவசாயிகளும் சரி, மற்ற படித்த இளைஞர்களும் சரி, அங்கே நல்லா வேலைவாய்ப்புகள் வந்து அங்கே அதிகமாக குவிந்து கிடைக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனலோட க்ரோத்து கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைக்கணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நன்றிகள். தேங்க்யூ.